ஹே ஹாய் ஆல், இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்திக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா கையில் ஓட்டாமல் அழகாக நல்லா பிசைஞ்சிடலாம். ஸோ சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு சிம்பிளான ஒரு குருமா தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் பட்டை கிராம் சோம்பெல்லாம் தாளிச்சு விட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது வேகிற கேப்பில் கொஞ்சமாக தேங்காய் பூண்டு பொட்டுக்கடலை சோம்பு இது கூடயே நம்ம தக்காளி வேகும் இல்லையா, அது வேகாத அந்த தக்காளி அரை வேக்காடாக இருக்கிற அந்த தக்காளியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிட்டு அதை நம்ம கடைசியாக ஊற்றி இறக்கணும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லியும் பூண்டையும் தட்டி போட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இந்த குருமா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தியில் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு மட்டன் சூப்பு தான். ஸோ மட்டன் சூப்பு குடிச்சிட்டு அதையே அப்படி கொஞ்சம் தாளிச்சிட்டு குழம்பா வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக கிரேவி தொட்டுக்கு தான் வச்சுருந்தாங்க. பட் நான் அதையே ஃபஸ்ட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு சூப் ஊற்றி சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.